இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் கிரேவி. இது வந்து பிரியாணி புலாவுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு 1 ஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் வேர்க்கடலை, கொஞ்சம் வறுபட்ட உடனே மிளகா வத்தல், அப்புறம் 1/2 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் எள்ளு. கசகசாவும் எள்ளும் லாஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. வறுபட்ட உடனே அடுப்பை அணைச்சிட்டு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு அந்த சூட்டிலேயே 1 நிமிஷம் கிளறி விட்டுட்டு ஆற வச்சுட்டு நைஸாக மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணினது, அதில் கொஞ்சம் வதங்கின அப்புறமா 2 கத்திரிக்காய் நீல வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் சேர்த்துட்டு இது கூட மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சுருங்கின உடனே ஒரு நெல்லிக்காய் அளவு புளி அதை கரைச்ச அந்த தண்ணியை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த அரைச்ச விழுதை இதோட சேர்த்துட்டு கிளறி விட்டு கொடுங்க. கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு கிரேவி பதத்துக்கு வேணும். இந்த பதத்துக்கு நல்லா 1 நிமிஷம் கொதி வந்த உடனே அடுப்பை அணைச்சிட்டு கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி.